இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ஃபன்னா தாங்க போயிட்டு இருக்கு. பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க. ராஜா ராணியை தவிர்த்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா வரும்போதும் ராணி ராணி வரும்போதும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு புகழாரம் சொல்லி வர வைப்பாங்க இல்லையா. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நம்ம ராணுவுக்கு என்ன சொல்றாங்க, ராஜா மகாராஜா ராஜ கம்பீர ராஜகுல திலக, நம்ம ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, அந்த பேர் ராணவ கேசரி வரார் வரார் வரார், இப்படி வந்து ஒரு புகழாரம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி யார் இதை சொல்லணும் அப்படின்னா ராஜாவுடைய பணியால் தான் சொல்லணும். அதே மாதிரி ராணிக்கு ராணியினுடைய பணிப்பெண் தான் சொல்லணும். இந்த சைடு யார் இருக்கா, ஜெஃப்ரியோடைய கேரக்டர், அந்த ஜெஃப்ரி போட்டிருக்க காஸ்டியூமுக்கும் அந்த குடும்பிக்கும் அந்த மீசைக்கும் சத்தியமா பார்க்கறதுக்கே அவ்வளோ சிரிப்பா இருக்கு. பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜெஃப்ரி அந்த சைடு. இந்த பக்கம் நீங்க இவங்க ராணியுடைய பணிப்பெண் யாருன்னா சௌந்தர்யாவுடைய கெட்டப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் படத்துல அந்த கடல் மீனவ பெண் ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, சிமிலரா இருக்கு. காஸ்டியூம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. இந்த டாஸ்கின் படி ஒருத்தரும் போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. பணியாட்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், இல்ல தளபதிக்கு கொடுத்துருக்கிற அந்த கவசமா இருக்கட்டும், ராஜாவை தான் அப்படியே அரை நிர்மாணமா உட்கார வச்சிருக்கிறாங்க. யாரு ராணவ ஒரு ராஜா வேஷம்னா எப்படி இருக்கணும், ஒரு கவசம் கொடுத்து ஒரு கிரீடம் கொடுத்து அப்படி இருந்தா பரவாயில்ல. நம்ம சீசன் 6ல வந்து இவரை நம்ம ராபர்ட் மாஸ்டர் கொடுத்த காஸ்டியூம் சூப்பரா இருந்துச்சு. ராணிக்கும் சரி ராஜாவுக்கும் சரி கிரீடம் கொடுத்து அழகா உட்கார வச்சிருந்தாங்க. ஆனா இங்க ராஜாவை பாத்தீங்கன்னா நித்யானந்தா மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சிமிலர் எக்ஸாக்டா அப்படியே நித்யானந்தா மாதிரியே இருக்கிறாரு நம்ம ராணவ கேசரி. இந்த பக்கம் நீங்க சாச்சம்மா தேவிக்கு ஒரு புகழாரம். இவங்க சௌந்தர்யா வந்து ஃபன் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க. பணிப்பெண்ணா இருந்தாலும் உள்ள நம்ம இறங்கி கண்டென்ட் போனோம். ஏன்னா நேத்தே வந்து பயங்கரமா யார் யார் என்னென்ன பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பணிப்பெண்ணாவே இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபன்னை வந்து பண்ணணும் அப்படின்றத ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க. ஜாக்லின் இவங்களும் நிறைய பேசிக்கிட்டாங்க. ஜாக்லின் இதுல ரொம்ப நல்ல ஒரு ரோல் வந்து எடுத்துக்கிறாங்க. ஜாக்லின் வந்து மற்ற நேரங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த டாஸ்கில் தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லது. நிறைய அவங்களுடைய ரோல் பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டினுடைய ஒற்றனாக இருக்கிறாங்க நம்ம ஜாக்லின். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய ரோல் எப்படின்னா, இவங்க இன்னொரு நாட்டினுடைய ராணியாக இருந்தவங்க. அந்த நாட்டை வந்து இப்போ இருக்கக்கூடிய ராணி இருக்காங்கல்ல, சாச்சம்மா தேவி, பேரே பயங்கரமா கம்பீரமா இருக்குல்ல. சாச்சம்மா தேவி வந்து அந்த நாட்டை வந்து அழிச்சு அடிமைப்படுத்திட்டாங்களாம். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தவங்க தான் இவங்க. ஸோ எக்ஸ் ராணி இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து கைப்பற்றணும். இங்க வந்து ஒரு புரட்சி படையை திரட்டி ராணிக்கு எதிராக போர் செஞ்சு அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும். கடைசி நாள்ல நான் ராணியா உட்காரணுன்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கான்செப்ட் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் இது என்னன்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இருக்கு. எப்படி பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா கடைசியில வந்து 2 நாட்டுக்கும் நடுவில் தான் போர் வரப்போகுது. அந்த 2 நாட்டில் யார் வந்து கொடுக்குற டாஸ்க்ல ஜெயிச்சு கடைசியா இருக்கக்கூடிய அரியணையில உட்காடுறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பட் இவங்க வந்து நிறைய உள்ள கதைகள் வந்து கொண்டு வராங்க. அது எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். 2 சைட்லுமே இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு. தீபக் வந்து இந்த நாட்டினுடைய ஒற்றரை காதலிக்கிறாராம். ஆண்னா ஒற்றன்னு சொல்லலாம், பெண்ணுக்கு ஒற்றன் அந்த வார்த்தை எனக்கு ஒற்றி அப்படிலாம் வருமானு தெரியல. யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பவித்ராவுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குதுங்க. பவித்ராவுக்கு ராணி வேஷத்தை கொடுத்துருக்கலான்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துருக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். ஔவையார் மாதிரி அவங்க வந்து ராணி நாட்டினுடைய ராஜகுருவா இருக்கிறவங்க வந்து ஔவையார் கிட்ட போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி ஒரு வயதான தோற்றத்துல நல்லாவே இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளேயே இந்த டாஸ்க்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன டாஸ்க் வந்து அவங்களா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. காஸ்டியூம்ஸ் முதற்கொண்டு நல்லா தான் இருக்கு. ஆனால் மற்றவங்களோட காஸ்டியூம்ஸை கம்பேர் பண்ணும்போது ராஜாவுடைய காஸ்டியூமும் ராணியுடைய காஸ்டியூமும் நல்லா இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ராணிக்கு கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை, அது இருக்கட்டும். இவரைத்தான் வந்து ஒரு பெரிய ஷாலை கொடுத்து போத்திக்கிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க நம்ம ராணவ. அப்படியே நித்யானந்தா மாதிரியே இருக்கிறாரு எனக்கு பார்க்கும்போது. ஒரு பக்கம் இப்படி இருக்குதா, இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுடைய அலப்பறைகள் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த காலையிலே வந்து ராணியை வந்து புகழாரம் ராணியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல வரும்போது, அதுல சௌந்தர்யா ஒரு காமெடியை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயத்த இது வன்மனும் வச்சுக்கலாம், ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது, ஃபன்னா இருக்கு. என்னன்னா அவங்க கூப்பிடுறது பாருங்க, ராணி மகாராணி சாச்சம்மா தேவி, அவங்களுடைய பேர் இதான்.
ஆனா இவங்க வந்து கூப்பிடும் போது எங்கள் வெற்றி செல்வி எழுதி வச்சிருக்கிறேன், ஏன்னா தப்பா அதை சொல்லிடக்கூடாதுல. எங்கள் வெற்றி செல்வி அவள் ஓடுவதிலும் வேகம் மற்றவத்தில் விவேகம். வேகம் ஓகே, மற்றவத்துல விவேகம் எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்றாங்க, மக்கள் ராணியிடம் எதிர்பார்ப்பது அக்கறை, அவருக்கு பிடித்தது சர்க்கரை. எப்படி ரைமிங்லாம் இருக்குல்ல, அக்கறை சர்க்கரை. சாச்சனாவுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், தின்னுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு விதத்துல இங்க காமிப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராணி நாட்டினுடைய குக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், அவருக்கு பிடித்தது சர்க்கரை, எங்கள் இனிப்பு இளம் சிங்கம். யாரு? நம்ம ராணி மகாராணி சாச்சம்மா தேவி இளம் சிங்கம். சாச்சம்மா தேவியின் வணக்கங்கள். ஸோ இது பயங்கரமா வந்து இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ட்விட்டர் முழுக்க இந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா அதில் ஒரு நபர் இருக்கார், யார் தெரியுமா? போன சீசன்ல இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் ஐஷுடைய தந்தை அர்ஷத் அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஃபுல்லா சௌந்தர்யாவுக்கு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன்னா சௌந்தர்யாவுடைய கிளிப்பிங்ஸை போட்டு பயங்கரமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து சோஷியல் மீடியாவில் சௌந்தர்யாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வர அளவுக்கு மற்றவங்களுக்கு வருதான்னு கேட்டால் கம்மி தான். ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று சௌந்தர்யா, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ராணவுக்கு முழுக்க முழுக்க கட்சி சார்ந்த பதிவுகள் தான் வந்துகிட்டு இருக்கு. பிஜேபியில் இருந்து தான் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி அவரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸில் கூட இப்போ ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க அப்படின்னும் போது ராணுவுக்கு சப்போர்ட்டா பிஜேபியில இருந்த ஆட்கள் அந்த ஸ்பேஸ்ல கலந்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கவங்கள கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அப்படியே வெளியில போயிடுறாங்களாம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதாக நேற்று வந்து நான் ஸ்பேஸ்ல இருக்கும்போது அங்க இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கா. ஸோ இன்னொரு பக்கம் சாச்சனாவை போட்டு ரோஸ் பண்றாங்க. குக்கிங் வந்து தர்ஷிகா தான் செய்யறாங்க கேர்ள்ஸ் டீம்ல, ராணிக்கு அவங்க தான் செய்யணும். அதுல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, உப்பு போட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ அதை வந்து ஒரு குறையா வந்து கொண்டு போய் ஒரு பக்கம் தளபதியும் இன்னொரு பக்கம் ராஜகுருவும் கேட்குறாங்க, நீ வந்து சாப்பாட்டை சரியா செய்யலை, உன்னை நான் சிறை பிடிச்சிருவேன், அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, சாச்சம்மா தேவி பரவாயில்ல அவங்கள மன்னிச்சிருங்க, கருணை உள்ளவன், ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்க கருணை உள்ளவன், மன்னிச்சிருங்க பரவாயில்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. தர்ஷிகா வேணும்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சீசன் 6ல இதே மாதிரி ஒரு சீக்கிரட் டாஸ்க் சிவனுக்கு கொடுத்தாங்க, சாப்பாட்டில் உப்பு போடணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எதனா வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது ஒரு பக்கத்தில். இப்படி போய்கிட்டு இருக்குதுங்க. டாஸ்க் நல்லா இருக்கு. முத்துக்குமரன் வந்து எதிரி நாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டாரு. அங்கே போய் எதனா துப்பு கிடைக்குமான்னு பார்க்க போய் அவரை மாட்டிக்கிட்டாரு. ஒரு பக்கம் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் டீம்ல சாச்சனாவை போடுறதுக்கு திட்டங்கள் நிறையா போய்கிட்டு இருக்குன்றது மட்டும் தெரியுது. நல்லதுதான் போட்டு வேற யாருன்னா வந்து அந்த இடத்துல உட்காருங்க, நாங்க பார்க்கறோம். ராஜாவுடைய பணியாளர் இருக்கக்கூடிய ஜெஃப்ரி பயங்கரமா ஓட்டுறாருங்க. யாரு? ராணி வந்து உட்கார்ந்த இடத்துல தூங்குறாங்க. இந்த 23ஆம் புலிகேசியில வடிவேலு தூங்குவார் பாருங்க, அப்ப கூட மனோரமா வந்து திட்டுவாங்க, ஒரு மன்னர் வந்து குதிரை மேல உட்காந்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அரியணையில உட்காந்து தூங்கிட்டாங்க, சிம்மாசனத்துல உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அதை பணியாள் பார்த்துட்டு பயங்கரமா ஓட்டுறாரு. அந்த ராணி உட்கார்ந்த இடத்துல இருந்து தூங்குறாங்க, இப்படி இருந்தா நாடு எங்க இருந்து விளங்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து ராணியை தாக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது ராணிக்கு தேவைதான். ராணி அப்படின்ற ஒரு கேரக்டரை ஒரு போல்டான ஒரு பர்சனுக்கு கொடுத்தா அந்த ரெஸ்பெக்ட் வரும். இந்த சின்ன பொண்ணுக்கு கொடுத்தா இது எப்படி தெரியுமா, ஒரு ராணி கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, ஆனால் அந்த மரியாதையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் எல்லாரும் அவங்கள கலாய்க்கிறீங்க, கேலி பொருளாக மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பேசினாலும் பேசுவார். அவர் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பேசக்கூடிய ஆள் தான், பேசினாலும் பேசுவார். ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யாவுடைய இந்த ஒரு விஷயம் திருப்பி சொல்கிற பாருங்க, எங்கள் வெற்றி செல்வி அவள் ஓடுவதிலும் வேகம் மற்றவற்றில் விவேகம், எங்கள் மக்கள் அவரிடத்தில் எதிர்பார்ப்பது அக்கறை, அவருக்கு பிடித்ததோ சர்க்கரை, எங்கள் இனிப்பு இளம் சிங்கம் சாச்சம்மா தேவி வணக்கங்கள். ஸோ லைட்டாக போட்டாங்க அந்த இடத்துல. உங்களோட கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமாக என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்பப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் சீசன். இந்த சேனல் ஆரம்பிச்சு தான் முதல் சீசன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக ஆரம்பிச்சிருந்தாலும் பழைய ஆட்கள் இருந்து புது ஆட்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து என் ரிவ்யூ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 10,000 ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து கிடைக்க போகிறத நினைக்கும் போது ஓகே, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நம்ம ஏதோ பண்ணுறோம். இந்த பிக் பாஸில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறத தாண்டி மக்களை பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ
எனக்கு சீக்கிரமாகவே ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்றதையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னும் நிறையா பண்ணுவோங்க சுவாரஸ்யமாக. பிக் பாஸோட நம்மளுடைய பயணம் முடிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா நிறையா திட்டங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா வரும். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.